மேகதாதுங்கிறது கர்நாடகாவோட பெங்களூர் பக்கத்துல காவேரி ஆறு தமிழ்நாடுக்குள்ள நுழையிற கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உள்ள இடத்த தான் மேகதாதுன்னு சொல்றாங்க. 9,000 கோடி பட்ஜெட்ல கர்நாடகா கவர்மெண்ட் அங்க ஒரு பெரிய அணையவே கட்ட பிளான் பண்ணிருக்காங்க. கர்நாடகா கவர்மெண்ட் இங்க ஒரு பெரிய அணையை கொண்டு வரக்கூடிய அவசியம் என்னன்னா, பெங்களூர் நகரத்துக்கு குடி தண்ணீர் வசதிக்காக 4.75 டிஎம்சி தண்ணியை உபயோகப்படுத்துறது. ரெண்டாவது, இதை வச்சு இவங்க 400 மெகாவாட் மின்சாரத்தையும் தயாரிப்பாங்க. பெங்களூர் ஒரு பெரிய நகரம், ஆனா அங்க தண்ணீர் பற்றாக்குறை இருக்கு. இப்ப கர்நாடகா கவர்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா, 2018 உச்சநீதிமன்றம் எங்களுக்குன்னு தண்ணியை ஒதுக்கிருக்காங்க. இப்ப நாங்க அதை உபயோகப்படுத்துறதுக்கு தான் இந்த அணையவே கெட்டுறோம். ஆனா தமிழ்நாடுக்கு தேவையுள்ள தண்ணீரை நாங்க விட்டுக்கிட்டே தான் இருப்போம் அப்படின்னு கர்நாடகா கவர்மெண்ட் சொல்றாங்க. இப்ப தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா, காவேரி தண்ணீர் தமிழ்நாடுக்கு வர்றதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உள்ள இடம் தான் மேகதாது. இப்போ அந்த இடத்துல கர்நாடகா ஒரு பெரிய அணையை கேட்டுட்டாங்கன்னா, காவேரி நதியோட முழு கண்ட்ரோலும் கர்நாடகா கையில தான் இருக்கும். வறட்சி காலத்துல கர்நாடகா தண்ணியை தேக்கி வைக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, தமிழ்நாடு டெல்டா மாவட்டத்தோட விவசாயிகளோட வாழ்வாதாரமே ஒரு பெரிய கேள்விக்குறியா மாறிடும். ரீசெண்டா சீஃப் மினிஸ்டர் விஜய் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடியை டெல்லியில போய் பார்த்து மேகதாது அணைக்கு எதிராக இப்போ ஒரு லெட்டர் கொடுத்திருக்காரு. ஆனா டிவிக்கு காங்கிரஸ் கூட அலைன்ஸ் இருக்கும்போது சீஃப் மினிஸ்டர் விஜய் ஏன் ராகுல் காந்தியை போய் பார்க்கல, ஏன் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடியை போய் பார்த்தாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி எழும்பியிருக்கு. சட்டப்படி இந்த அணைக்கு அனுமதி கொடுக்கக்கூடியது மத்திய அரசோட ஜல் சக்தி அமைச்சகமும் இன்னொன்னு மத்திய நீர் ஆணையமும் தான். ராகுல் காந்தி எதிர்கட்சி தலைவரா தான் இருக்காரே தவிர அவர் இந்த அதிகாரிக்கெல்லாம் உத்தரவு போட முடியாது. இந்த பிளான்ல முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் வெறும் மத்திய அரசாங்கத்துக்கிட்ட தான் இருக்கு. ஒரு பக்கம் என்னன்னா கர்நாடகாவோட காங்கிரஸ் அணையை கெட்டணுங்கிறாங்க, இன்னொரு பக்கம் என்னன்னா தமிழ்நாடோட காங்கிரஸ் அணையை கெட்டக்கூடாது. இப்படி இவங்களுக்குள்ளேயே முரண்பாடு இருக்கும்போது சீஃப் மினிஸ்டர் விஜய் அண்ணனுக்கு டைரக்டா சென்ட்ரல்ல போய் டச் பண்றதுதான் ஸ்மார்ட் மூவ் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்திருக்காரு. ஆனா எதிர்கட்சிக்காரங்களும் தமிழ்நாடு மக்களும் என்ன கேக்குறாங்கன்னா, இப்படி ஒரு காசுக்கும் ஆகாத காங்கிரஸ் அலைன்ஸ்ல வச்சு என்ன பண்ண போறீங்கன்னு கேட்டிருக்காங்க. இப்ப முக்கியமான கேள்வி என்னன்னா, மத்திய அரசு முடிவு எடுக்கிறதுக்கு தாமதமாச்சுன்னா தமிழ்நாடு கவர்மெண்டோட நெக்ஸ்ட் மூவ் என்னவா இருக்கும்? ஆனா பிரச்சனை என்னன்னா, எலெக்ஷன் வரும்போதும் தண்ணீர் பற்றாக்குறையா இருக்கும் போதுதான் இந்த மேகதாதுவோட பிரச்சனை வெளியே வருதே தவிர இதுக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு சொல்யூஷன் என்னைக்குமே நம்மளுக்கு கிடைக்கவே இல்லை. இப்போ என்னன்னா, பெங்களூருக்கு குடிநீர் தண்ணியும் வேணும், நம்ம டெல்டா விவசாயிக்கு வாழ்வாதாரமும் வேணும். ரெண்டுமே மனித உயிர் சம்பந்தப்பட்ட ரொம்ப முக்கியமான விஷயங்கள். இதுக்கு ஒரு சொல்யூஷன் இருந்தா தயவு செஞ்சு கமெண்ட்ல சொல்லுங்க. வித் தட் ஐ கன்க்ளூட். வெற்றிவேல் வீரவேல், ஜெய் பாரத்.